ஆத்தாளாய் வந்தனக்கு அமுதமூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மழையேயாகி நீத்தாளே மும்மளத்தின் உவடதெல்லாம் நீக்கியள கெருக்குகின்ற நிமளவேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. நீர்வளம் மற்றும் பல்வளம் நிறைந்த நாகர நாட்டு வேந்தராகிய நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மேல்சாலை ஆண்டவர்களின் திருப்பாதம் அணிந்து தொடர்கிறேன். மேலும் அந்நாட்டின் யுவராஜர்களாக விளங்கக்கூடிய அனந்தாதி தேவ பெருமக்களுக்கும் மற்றும் அந்த நாட்டில் குடியேறி இருக்கக்கூடிய என்னை போன்ற மற்ற பிரஜைகள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். சமீபத்துல ஒரு நம்முடைய மெய்குண்டம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு பகுதி வந்தது. இஸ்லாம் மதத்துல இருந்து ஒரு தொகுப்பு ஒன்று போட்டிருந்தாங்க. அது படித்த உடனே அதை பத்தி நம்ம கிட்ட சபையில வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது. அதனால அந்த நிகழ்வை அந்த இஸ்லாத்துல குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு தொகுப்பை எடுத்து வைத்து அதை ஒத்து நம்மளுடைய தெய்வ வாக்கியங்கள் அது சம்பந்தமா என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றேன். அதாவது இஸ்லாத்துல நமக்கு தெரியும், கலியுகத்துல கடைசியாக வந்த மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த இஸ்லாம் மதம். அந்த இஸ்லாம் மதத்துல உற்பவனர் அப்படின்னு பார்க்கும்போது அது நபிகள் நாயகம் அவங்கதான். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த அல்லாஹ்வுடைய மேன்மைகளை பற்றி அதிகமாக அதுல எடுத்து குறிப்பிடுறாங்க. அப்படி அவங்க அந்த குறிப்பிடும் போது ஒரு நாள் என்ன பண்றாங்க, அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து நபிகள் நாயகம் வந்து அங்க கேட்கிறாங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அலியே, உமது ஆடைகளை அழுக்குகளை விட்டும் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆடைகளையும் அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. இவங்களுக்கு புரியல, அலி அவர்களுக்கு. நம்ம எந்த ஆடையை வச்சிருந்தோம், எந்த ஆடை அழுக்கா போச்சு, அதை எதை நான் தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து விளங்கலை. அப்ப அவங்க வந்து நபிகள்கிட்ட கேட்கிறாங்க, எந்த ஆடைகளை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு அது விளங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதற்கு நபி பெருமான் வந்து கூறுறாங்க, அதாவது எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வானவர்கள் உங்கள் மீது 5 போர்வைகள் போர்த்தி உங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். 5 போர்வைகளை உங்களுக்கு அளித்து ஆசீர்வதிக்கிறார்கள். அதை வந்து நீங்க தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அந்த 5 போர்வைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முகபத் என்னும் ஆடை முதலானது போர்வை, 2வது மக்ரிபத் ஆடை, 3வது தௌஹீத் என்னும் ஆடை, 4வது வந்து ஈமான் என்னும் ஆடை, 5வது இஸ்லாம் என்னும் ஆடை. இந்த 5 ஆடைகளை தான் நீங்க வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஆடை என்ன அப்படின்றத அவங்க மேற்கொண்டு அவங்க தெளிவுபடுத்துறாங்க, அலி அவர்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதன் மூலமாக நமக்கும் அதை தெளிவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னா, முதல் ஆடை முகபத் என்னும் ஆடை. அந்த ஆடை வந்து எப்ப அது சரியா இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி யார் அவர்களை பின்பற்றி அந்த நம்பிக்கையில இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலக விஷயங்கள் அனைத்தும் குறைவானதாக தெரியணும். எப்பேற்பட்ட உலக பெருமைகள் நமக்கு வந்தாலும் எதாக இருந்தாலும் அது அவர்களின் முன்னால் நம்ம பார்க்கும்போது அது கம்மியா தான் நமக்கு தெரியணும். அதுதான் நம்ம அணிந்திருக்கக்கூடிய முதல் ஆடை. நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்றத ஒவ்வொரு ஆடையும் நம்ம போர்த்தும் போது அதை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்து 2வது ஆடை என்ன அப்படின்னா, மக்ரிபத் என்னும் ஆடை. அந்த ஆடை என்ன அப்படின்னா, அல்லாவை அறிந்திருப்பவர்களுக்கான ஆடை. அல்லாவை அறிந்த பிற்பாடு மற்ற உலக விஷயங்கள் அனைத்தும் அற்பமானதான் தெரியும். அது எதுவும் உயர்வாவதே தெரியவிடாது, அது அற்பமானதாக தான் தெரிய வேண்டும். அது 2வது ஆடை. 3வது ஆடை தௌஹீது என்னும் ஆடை. அந்த ஆடை என்னன்னா, அல்லாவை ஏற்பவர்களுக்கு. ஆடை வந்து அவர்களை தெரிந்திருக்கணும், நமக்கு அறிந்திருக்கணும். அடுத்து வந்து அவங்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்னா, வேறு எதையும் அவனுக்கு இணையாக வைத்தல் கூடாது, அவங்களுக்கு இணையாக வைக்கக்கூடாது. இஸ்லாத்தோடைய மிகப்பெரிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இணை வைத்தலை விட மிகப்பெரிய பாவம் எதுவுமே கிடையாது அப்படின்பாங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்கு, ஆனா இணை வைத்தலுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இணை வைத்தல் அப்படின்றது கூடாது. அது 3வது. 4வது அப்படின்றது
ஈமான் என்னும் ஆடை. அந்த ஆடை என்ன அப்படின்னா அல்லாஹ்வை மெய்யாக விசுவாசிப்பவர்கள், மெய்யாக விசுவாசிப்பவர்கள் அணிவது 4வது ஆடை. அந்த ஆடையை யார் அணிகிறோமோ அவர்கள் உலகத்திலிருந்து நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். அது 4வது. 5வது இஸ்லாம் என்னும் ஆடை. அந்த ஆடை என்ன அப்படின்னா பாவம் நிறைந்த இந்த தேகத்துல என்ன செய்தாலும் பாவம் தான். ஒருத்தவங்களுக்கு புண்ணியம் நினைச்சு செஞ்சாலும் அது பாவம் தான், அது இன்னொருத்தவங்களுக்கு ஆகும். அப்ப இது பாவம் நிறைந்த தேகமாக இருக்கே, அப்ப இதில் செய்யக்கூடிய பாவங்களை நம்ம வரவிட்ட முடியுமானா கிடையாது. அப்ப அந்த நன்னம்பிக்கை வைப்பு ஓடும்போது நம்ம தெய்வம் நமக்காக எடுத்து வைத்திருக்காங்க. அதுல தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது, வெளிச்சமாக செய்தது, அந்த பாவங்கள் இத்தனை வகை இருக்குன்றது நமக்கு அன்னைக்குதான் தெரியும், அது படிக்கும் போது ஓதும் போதுதான். அப்ப அத்தனை பாவங்களை நம்ம இந்த தேகத்துல இருக்கும்போது அதை செய்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாவிடம் நாம் மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கேட்க கேட்க அவர்கள் மன்னிப்பு வழங்கி கொண்டே இருப்பார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய குணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம நிறுத்தி பார்த்தோம்னா நம்ம தெய்வ சன்னிதானத்துல நீ செய்யக்கூடிய பாவங்கள் அந்த பாவ விமோச்சனம் அன்னைக்குதான் உனக்கு நிவர்த்தி பண்ணணும்னு கிடையாது. என்னை நீ செய்த பாவத்தை எண்ணி என் சந்நிதி முன்னால் நின்று உறக்கத்தோடு சத்தமாக கூறி மன்னித்து விடுங்கள் தெய்வமே என்று அந்த சன்னிதானத்தில் வணங்கினாலே உனக்கு அந்த பாவமானது நிவர்த்திக்கப்படுகிறது அந்த தருணத்திலேயே அப்படின்றது. அப்ப நம்ம எப்ப கேட்க தயாராக இருந்தாலும் அவர்கள் வணங்குவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. அப்ப இதுதான் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் தரக்கூடிய 5 போர்வைகளாக இருக்கு. அது 5ம் 5 விதமான கௌரவம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இதை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அதை அழுக்கடையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் அங்க குறிப்பிடுறாங்க. அந்த போர்வைகளை அழுக்கடையாம பார்த்துக்கணும். எப்போ ஒரு பொருள் அழுக்காகும், நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எப்போ அழுக்காகும் அப்படின்னு நல்லா பார்த்தோம்னா அதை புழங்காத படம். அந்த பொருளை நம்ம என்னைக்கு அதை புழங்குறத விடுறோமோ அன்னைக்கே அதனுடைய அழுக்கு படிய ஆரம்பிச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த புழக்கத்துல வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அதை சுத்தமாகவும் வச்சிருக்கோம். அதற்கு அர்த்தம் என்னன்னா இதை சதா நம் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த செயல்லையே இருந்தோம்னா அந்த அழுக்கானது இருக்காது அப்படின்றதுதான் அன்னைக்கு அலி அவர்களுக்கு நபி பெருமானார் அறிவிச்சது. இன்று நமக்கும் அது பொருத்தமாக இருக்கு. இது வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. இதை படிச்ச உடனேயே நம்ம தெய்வம் இதற்கு நிகரா ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய அருளமத வாக்கியத்துல தெய்வம் அதை பத்தி வெளியாக்கியிருக்காங்க. ஒரு முறை சபை 9 மணி வணக்கம் முடிஞ்சோடனே தெய்வம் அவர்கள் எல்லாருமே எந்திரிச்சு போனோடனே எல்லாத்தையும் திரும்ப தெய்வம் எல்லாத்தையும் அமர வைத்து விட்டு கேட்குறாங்க, உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, இந்த அமளின் நேரமானது நெருங்கி விட்டது. ஒரு கரண்டினுடைய ரெக்கை உள்ரெக்கையானது எப்படி படன்னு அடிக்குமோ அது போல 60 நாளிகை இது ஒரு குலுக்கும். அதற்கு பின்பாடு எதுவும் இருக்காது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு புத்த பகவான் அவர்கள் உங்களுக்கு ஒரு போர்வையை அளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. புத்த பெருமான் அவங்க நமக்கு ஒரு போர்வையை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதற்கும் விளக்கம் கொடுக்குறாங்க தெய்வம். அதுதான் நம்மளுடைய இரவு 9 மணி வணக்கத்துல சொல்லக்கூடிய அந்த புத்த பகவான் தீர்க்க தரிசனம். அது 12 மணி வணக்கம்னு சொல்லி எல்லா இடங்களையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒருவருக்கொருவர் நம்ம ஜீவ சகோதரர்களுக்குள்ள எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருவருக்கொருவர் நேசத்தையும் இரக்கத்தையும் பாரபட்ச இன்மையும் விளைவேற பண்படுத்துங்கள், மறந்து விடாமல் பண்படுத்துங்கள். மறந்துட்டோம்னா தூசி படிஞ்சிடும். அதனால மறந்து விடாமல் பண்படுத்துங்கள், அச்சத்துடன் பண்படுத்துங்கள். இதுதான் புத்த பகவான் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்வை. இந்த போர்வை எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சமீபத்துல ஒரு நிகழ்வு, இந்த பொங்கல் திருவிழா அப்போ ஒரு அண்ணா என் கூட பகிர்ந்துகிட்டது. அப்போ ஒருவர் சொல்லியிருக்காரு, அதாவது சில நேரங்கள்ல சபை பிறவிய சகோதரர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருது. அதை எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காங்க. பேசும்போது அதற்கு அவங்க ஒரு விடை கேட்டிருக்காங்க. ஆனா தெய்வம் இத்தனை ஆயிரம் பிள்ளைங்களை அங்கத்தினரா ஏற்றாங்களே, என்ன காரியத்திற்காக அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது அவருக்கு விளங்கல, என்ன காரியம்னா அப்படின்னு முழிக்கிறாரு திருதர். அப்ப அந்த பத்திரத்தை நம்ம சமர்ப்பிக்கும் போது அவங்க எழுதி கையொப்பமிட்டு அனந்தாதி தேவர்கள் கொடுத்துருப்பாங்களே, அதுல என்ன காரியத்திற்கு அப்படின்னும் போது அது ஜீவ காரியத்திற்காக இந்த சபையில் சேர்கிறேன் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய ஜீவன காரியத்திற்கு கிடையாது. அப்ப நமக்குள்ள அந்த சகோதரத்துவம் எப்ப அதிகமாகும் அப்படின்னா இந்த மெய்யை பற்றி ஒருவரிடம் புழங்கும் போதுதான் அந்த சகோதரத்துவம் அதிகமாகுது.
அதை விட்டுவிட்டு என்னுடைய தொழிலுக்காகவும் என்னுடைய தேவைக்காக ஒருவரிடம் போய் நிற்கும் போது அவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா மனக்கசப்பு அங்கே வந்துடும். அப்ப ஜீவன காரியத்திற்கு என்னைக்கு நம்ம போறோமோ அன்னைக்கு சகோதரத்துவம் அடிபட்டு போயிடும். அப்ப அந்த சகோதரத்துவம் அடிபடும் போது அந்த இடத்துல ஒரு போர்வையானது நமக்கு அழுக்காக ஆரம்பிக்கும். அப்ப அந்த சபையில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஜீவ காரியத்திற்காக தான் இந்த சபை இருக்கணும். ஜீவன காரியத்துக்கு போகும்போது அழுக்கு ஏற்பட்டுறது, அந்த போர்வையும் மாசாகிவிடும் அப்படின்றத புத்த பகவான் ஏற்படுத்தி வைத்த போர்வை. சரி, இப்ப நபி பெருமான் வந்து நமக்கு ஒரு போர்வையை பத்தி சொல்லிட்டாங்க. 5 விதமான போர்வை, அதனுடைய குணங்கள் என்னன்னு எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து புத்த பகவான் அவங்களும் நமக்கு ஒரு போர்வை எடுத்து காட்டுறாங்க, ஒரு உழவை கொடுக்குறாங்க இதுதான் அப்படின்னு. நம்ம தெய்வம் நமக்கு என்ன அப்படி ஒரு போர்வை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்ப அத வந்து ஒரு அனந்தர்களுடைய கையேட்டு குறிப்புல அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த போர்வையானது என்ன அப்படின்னா, மலைகள் எல்லாம் அணுவணுவாக பிளக்கப்படும். இந்த அமளி நேரங்கள் அதுதான் வந்து முக்கியமான நேரம். நம்மளுடைய பட்ட பாடுகள் எல்லாமே எதற்கு அப்படின்னா அந்த அமளி நேரத்தை குறிவைத்துதான் நம்ம பாடுபடுறது எல்லாமே. அதுல இருந்து தப்பிக்கணுமே. அந்த 60 நாளிகைன்னு நமக்கு பார்க்க ஏதோ கம்மியா இருக்க மாதிரி தோணலாம். ஆனா அதுல படக்கூடிய பாடுகள் வந்து கொஞ்சம் தானே. அந்த அமளி நேரத்தை வந்து நம்ம தப்பிக்கணும். அதுக்கு வந்து தெய்வம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, மலைகள் எல்லாம் அணு அணுவாக பிளக்கப்படும். எப்படி தெரியுமா? இப்போது பக்கமாக வீசிக்கொண்டிருக்கிற காற்று அந்த நேரம் மேலிருந்து கீழாக வேகம் கொண்டு உளியை ஒரு ஊசியின் முனை கொண்டு பிளந்து எரியும். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கூர்மையாக இருந்துச்சுன்னா அதை அடிக்கும் போது எவ்வளவு வேகத்தோட உள்ள இறங்கும். அப்ப ஒரு ஊசி சின்னதா குத்துச்சுனாலே தாங்காதே. இன்னைக்கு தெய்வ வாக்கியத்துல அந்த ஒளிநாளால கூட அதுதான் வந்துச்சு, ஒரு முள்ளுபட்டாலே தாங்காதே அப்படின்னு. அப்படிப்பட்ட தேகம் நம்மளுடைய தேகம். அவ்வளவு பாதுகாப்பா அப்படி பார்த்து பார்த்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேகம். அந்த தேகத்துல ஒரு ஊசியை ஒரு வேகம் கொண்டு ஒரு உளியை போல அடிச்சா என்ன ஒரு வழி வெளிச்சம். ஊசியின் முனை கொண்டு பிளந்து எரியும். அந்நேரம் தப்புவதற்கு ஒரு போர்வைக்குள் ஆகிவிட்டால் தப்பலாம் அப்படின்னு சொல்லி தெய்வம் உத்தரவு கொடுக்குறாங்க. ஒரு போர்வைக்குள் ஆகிவிட்டால் தப்பலாம். அது என்னன்றது அப்புறம் சொல்றேன். அந்த வாக்கியத்துல மேற்கொண்டு கீழே குறிப்பிடுறாங்க தெய்வம். அதாவது உன்னிடத்தில் உள்ள சுவாசம் அக்னி ஜுவாலையை போல் பீரிட்டு ஓடும். தேகாதி அந்தம் ஊசி முனை கொண்டு வதைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஊசிக்கு போல சொல்லிட்டு இதே மாதிரி எத்தனை ஊசிகள் இருக்குது, அது அனைத்தும் ஏன்னா நமக்கு எவ்வளவு ஒரு வாதனையாக இருக்கும். அப்படி இருக்கும். இது வெளியில் இருந்தா வர வேண்டும், உன் உள்ளிருந்தே நிகழும். இதுதான் முக்கியம். அந்த பிரளயமானது வெளியில இருந்து கிடையாது, உனக்கு உள்ளாக நிகழக்கூடியது. அந்த உள்ள நிகழக்கூடியதுக்கு அவர்களை விட்டால் வேறு யாரும் நமக்கு துணையே கிடையாது, அவங்கதான். அப்ப இது வெளியில் இருந்தா வர வேண்டும், உன் உள்ளிருந்தே நிகழுமே. இது எல்லோருக்கும் சேர்ந்தா வருவது அப்படின்னா கிடையாது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வரக்கூடியது. அதையும் தெய்வம் அடுத்து குறிப்பிடுறாங்க. இது எல்லோருக்கும் சேர்ந்தாற் போல் வருவது என்று நினைக்கிறாயா? இல்லை, எல்லோருக்கும் சமசீதோஷணமாக இருக்கும். எல்லாத்துக்கும் யார் அந்த அமளியை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும், அவன் ஒருவனுக்கு மட்டும் உடம்பெல்லாம் எரிகிறதே, அதே போல ஒருவனுக்கு உள்ளிருந்தே குளிர்கிறது. அந்த குளிர் என்ன அப்படின்னா மரணம் என்னும் குளிர் அப்படின்னு சொல்லி தெய்வம் அவர்கள் நிறைய இடங்கள்ல அதை குறிப்பிட்டிருப்பாங்க. மரணம் தான் மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய குளிர். அந்த குளிர்ல இருந்து தப்பிப்பதற்காக தான் நமக்கு அந்த போர்வையானதும் தேவைப்படுகிறது. இது வெளியில் தெரிவதில்லை, நமக்கு பார்க்க தெரியாது, ஆனா அவனுக்கு தான் அந்த வாதனை எல்லாமே இருக்கும். இதுல இருந்து தப்பிப்பது எப்படி அடுத்து அது பார்ப்போம். எத்தனை போர்வை போர்த்தினாலும் குளிர் அடங்கவே அடங்காது. இதில் தப்ப ஒரு ஊசியின் காதினுள் நுழைந்து கொண்ட நூல் எப்படி ஊசியுடனேயே போகுமோ அதுபோல் நீ தப்பித்துக் கொள்வாய், உன்னுடைய பிரானுடைய கூர்மையான போர்வைக்குள் நீ நுழைந்து கொண்டால். அப்ப அவர்களுடைய அந்த கூரான அதுக்குள்ள நம்ம நுழைந்து கொண்டோமே ஆனால் நாம் தப்பிக்கலாம். இப்ப எது அந்த கூர் அப்படின்றதுக்கு தெய்வம் அதை முன்னாடியே அங்க குறிப்பிட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் குருவினுடைய சொல்லினுள் ஆகுவது. அவர்களுடைய அந்த சொல்லினுள் நாம் ஆகி கொண்டோம் அப்படின்னா அந்த கூறு எப்படி அந்த ஊசி இதோட சேர்ந்து அந்த நூலானது அந்த துணிக்குள்ள அப்படியே நயந்து நயந்து எல்லா இடத்துலையும் போகுதோ அது போல நாமும் அதில் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. இதை வந்து ஒரு பாடலையும் நமக்கு தெரிவிக்கிறாங்க. எப்படின்னா குரான குருவருளை கூந்து போற்றி குணமா மங்கரையாற்றி காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தாம்
மரணபய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீருக்கி கட்டி பார் நிலைத்தே நிற்கும் பேராத பெரும்பெருவான் கடை நீ கொண்டாள் பேச்சற்று மூச்சற்று போவன்னோனே அப்படின்னு சொல்லி நம் தெய்வம் அவர்கள் அந்த உழவை கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம செய்யற காரியம்னா ஒரு போர்வைக்கு ஆகுமானா ஆகாது. ஒரு போர்வை பொத்துனா குளிர் போகுமானா போகாது. நம்ம அவ்வளோ ஏற்பட்ட உங்க எல்லாத்தையும் சேர்க்கூடாது, நான் வேணா அப்படி செஞ்சுக்கலாம். நான் வந்து அப்படி கிடையாது. நம்ம பண்ற செயல்கள் அப்படி கிடையாது. சேட்டை அவ்வளவு பண்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு போர்வை நமக்கு அந்த குளிர போக்குமானா போகாது. அதற்கு பல போர்வைகள் வேணுமா. அதையும் தெய்வம் அவர்களே ஒரு வாக்கியத்துல நமக்கு வந்து இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எமது வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உனது எண்ணத்தை நீ படார் என்று திருப்ப வேண்டும். அவர்களுடைய திருவாக்கு கேட்ட அடுத்த சனம் யோசிக்காம தாமதிக்காம திரும்பிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் தாமசமாக திரும்பினால் தண்டனையே வரும். அதோடு எம்மை அவமானப்படுத்தின ஆக்கினையும் வரும். ரட்சிக்க வந்த அதே ஆயுதம் பச்சிக்கவும் வந்து நின்று கொள்ளும். ஆனால் நாம் சொன்ன மாத்திரத்தில் படார் என்று திரும்பினால் எம்முடைய பிரதி உன் ஜீவன் மேல் வந்து மோதும். உன் ஜீவனுக்கு அது போர்வையாக இருக்கும். இப்படியே பல போர்வைகள். அப்ப அவங்களுடைய திருவாக்குக்குள் நீ ஆகிக் கொள்ள வேண்டும். அதுதான் போர்வை. அது ஒரு முறை இல்லை, அது பழகி 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 வரும்போது அந்த பல போர்வைகள் சேரும் போதுதான் அந்த யமன் என்னும் அந்த நம்ம கைப்பட வரும்போது அந்த குளிர், அந்த மரணக்குளிரிலிருந்து இருந்து நம்மளை காப்பதற்கான அந்த போர்வைகளாக அது எல்லாமே மாறிக்கொள்ளும். இப்படியே பல போர்வைகளை நீ போர்த்தி கொண்டாயானால் வரும் அமளி ஆபத்து உனது தேகத்தை வந்து தீண்டாது அப்படின்னு சொல்லி நம் தெய்வம் அவர்கள் அதை வந்து நமக்காக எடுத்து கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த அமளி நேரத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு யுக்தியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த போர்வை. இத பற்றி ஒரு பாசுரத்திலையும் நம்ம தெய்வம் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அமுத கலைஞான போதம் பாசுரத்துல துறவரமில்லறம் இருந்து பாய்ந்தவர்கள் பாத துகளனது மேற்போர்வை படிய வைத்த அடியேன் அரங்கொழுத்த மதியேறி விதி கடந்தன் ஆசான் அன்னவர்கள் இருப்பாத மனைத்தும் சிரம் சேர்த்து உறங்கிடந்த சமயங்களி காரிலும் கண்குருடன் பெருமை வஞ்சம் சூது கொலை வளர்குலத்தின் குருடன் அறங்கொழும் பேரின்பவல்ல திருப்பெரும்பார் கடலை அதை குறுக காய்ச்சி வட தெளிந்த விட்ட வேதாந்தம். அப்ப நமக்கு இந்த வேதாந்தங்கள்ல இதற்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் அந்த வேதத்தை அப்படியே அந்த திருப்பார்கடலை கடைந்து அதை அப்படியே பருகி கொண்டார்கள். இதை வந்து இதிகாச கதைகள்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி அப்படின்னும் போது முதல்ல அந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையணும் போது அதிலே வெளியாகிய அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் வந்து அப்படியே உட்கொண்டதாகவும் அதே அவர்கள் தொண்டையிலேயே பாதியை தடுத்ததுனால அவர்களுக்கு திருநீலகண்டன் அப்படின்னு சொல்லி அந்த நாமம் கொடுத்து அந்த அமுதத்தை அப்படியே கொடுத்தாங்க. இது ஒரு நிகழ்வு. இரண்டாவது முறை கரையும் போது அப்ப மகாவிஷ்ணு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பார்க்கடல இருக்கக்கூடிய அந்த ஆழகால விஷத்தை அவங்க பருகி கொண்டாங்க. தேவர்களுக்கு மிச்சத்தை அப்படியே வழங்கினாங்க. ஆனா இன்று நாம் வந்திருக்க காலமோ களி மூர்க்கமாக ஏறிக்கொண்ட காலம். அதை அப்படியே கொடுத்தா நமக்கு வழங்காதுன்னு ஒவ்வொரு பகுதியாக சிறு அதாக காய்ச்சி ஒரு பக்குவத்தில் கொண்டு வந்து நமக்கு அங்கங்க வேதங்களை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய செயல் என்ன அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்து திரட்டி அந்த உத்தரவுகள்ல தெய்வம் என்ன கொடுத்திருக்காங்களோ அதற்குள் நாம் ஆகிக்கொள்வதுதான் நம்மளுடைய ஒரே வேலை என்று கூறி சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம்.